வயநாடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேந்திரனை ஆதரித்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாகன பேரணி சென்றார். கேரளாவில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடையும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சுரேந்திரனை ஆதரித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும் மானந்தவாடி பகுதியில் திறந்த வாகனத்தில் வேட்பாளருடன் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வழிநெடுக சாலையின் இருபுறமும் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் செண்டை மேளம், ஆட்டம் பாட்டத்துடன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் களை கட்டியது. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தியாளர் ரகுவரனுக்கு அளித்த பேட்டியில் வயநாடு வித்தியாசமான தொகுதி என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இது ஒரு மிக வித்தியாசமான கான்ஸ்டிட்யூன்சி. 51% இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 15-16% கிறிஸ்தவ பெருமக்கள் இருக்கிறாங்க. 30% இந்துக்கள் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா சமுதாயமும், குறிப்பாக நம்ம மைனாரிட்டின்னு என்ன சொல்றோமோ அந்த சமுதாயம் இங்கே மெஜாரிட்டி, கிட்டத்தட்ட 68% இருக்கிறாங்க. அதனால அது ஒரு பெரிய ஃபேக்டர் இங்க. அதனால தான் ராகுல் காந்தி அவங்க இங்க வயநாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த முறை அதையெல்லாம் தாண்டி 4,65,000 ஓட்டு அவர் ஜெயிச்சாங்கிறதெல்லாம் உடைத்து நம்முடைய வேட்பாளர் சுரேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள்.